ஃப்ரண்ட் ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இப்ப என்னன்னா, தாவேகா தலைவர் விஜய் ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையா என்டிடிவின்ற ஒரு ஆங்கில சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காப்புல. அதே வேளையில அவரு தன்னுடைய பேட்டியை வீடியோ பதிவு செய்ய அனுமதி கொடுக்கல, ஆஃப் கேமரால கொடுத்திருக்கிறாங்க. இதனால விஜயிடம் அந்த பேட்டி எடுத்த பத்திரிகையாளர்கள் அவர் கூறிய கருத்துக்களை தனியே பேட்டி அளித்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய நிலை ஏற்பட்டிருக்கு. விஜயோட இந்த செயல்பாட்டை நெட்டிசன்கள் ரொம்பவே கேலி கிண்டலுடன் ட்ரோல் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சென்னையில என்டிடிவி ஊடகத்தோடைய என்டிடிவி தமிழ்நாடு சமிட் அப்படின்ற பேர்ல நிகழ்ச்சி நடந்துட்டு வருது. கூடிய சீக்கிரமே சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிற இந்த நிலைமையில ஒவ்வொரு கட்சிகளுடைய தலைவர்களுடைய திட்டமும் அவங்களுடைய பார்வைகள் குறித்தும் இந்த நிகழ்ச்சி மூலமா என்டிடிவி மக்களிடம் எடுத்து சொல்லிட்டு வருது. சென்னையில ஞாயிற்றுக்கிழமை நடந்த இந்த நிகழ்ச்சியில அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே பங்கேற்று பேசியிருக்கிறாங்க. அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் திமுக சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் எம்பி கனிமொழி, மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் கமல்ஹாசன், காங்கிரஸ் கட்சியுடைய கார்த்தி சிதம்பர் எம்பி, இவங்க பாஜக சார்பில் ஹெச் ராஜா உள்ளிட்ட எல்லாருமே பங்கேற்றிருந்தாங்க. இவங்க என்டிடிவி நடத்துற நிகழ்ச்சியுடைய மேடைக்கு சென்று பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விக்கு தான் பதிலளித்து பேசினாங்க. இந்த நிலையில் தான் புதிதாக அரசியலுக்கு வந்த நம்ம தாவேகா தலைவர் விஜய் என்டிடிவி நிகழ்ச்சி அழைச்சிருக்கு. ஆனால் அவர் நேர்ல நான் வரமாட்டேன்ப்பா அப்படின்னு மறுத்துட்டதா சொல்றாங்க. அதுக்கு பதிலா விஜய் வீட்டுக்கு என்டிடிவி பத்திரிகையாளர்கள் போயிருக்கிறாங்க. அதாவது அவர் இருக்கிற இடத்துக்கு இவங்க எல்லாருமே பேட்டி எடுக்க போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேசிய ஊடகத்திற்கு அவர் அளித்த முதல் பேட்டி இதுதான். அப்போதும் கூட அவர் அந்த பேட்டியை வீடியோ பதிவு செய்ய அனுமதிக்கல. இதனால இந்த என்டிடிவி பத்திரிகையாளர்கள் எல்லாமே விஜயிடம் எடுத்த அந்த பேட்டியை தனித்தனியாக பேட்டியாக அளிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. அதாவது என்டிடிவி சார்பில் அந்த தலைமை ஆசிரியர் இருப்பாங்கல்ல, ராகுல் கான்வால், அப்புறம் அரசியல் பிரிவின் ஆசிரியர் வசுதா வேணுகோபால், இவங்க எல்லாருமே விஜயை சந்தித்து பேட்டி எடுத்திருக்கிறாங்க. விஜய் வீடியோ எடுக்க அனுமதிக்காத நிலையில அவங்க ரெண்டு பேர்த்தையுமே என்டிடிவியோட நிர்வாக ஆசிரியர் சிவ் அரூர் பேட்டி எடுத்திருக்காரு. விஜயுடனான சந்திப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னும் அவர் என்னெல்லாம் சொன்னாரு அப்படின்னும் விஜயிடம் பேட்டி எடுத்த அந்த ராகுல் கான்வால், வசுதா வேணுகோபால் ரெண்டு பேருமே சிவ் அரூர் கேட்டிருக்காரு. விஜய் தங்கள்கிட்ட கூறியதாக என்டிடிவியோடைய அவங்க ரெண்டு பேருமே டீடைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி என்ன அப்படின்னு கூறியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜய் என்டிடிவி தேசிய சேனலுக்கு முதல் முறையா பேட்டி அளிச்சிருக்காரு. 45 நிமிடங்கள் வரை விஜய் பேட்டி அளிச்சிருக்காராம். என்டிடிவி தமிழ்நாடு கான்க்ளேவில ஸ்டாலின், எடப்பாடி, உதயநிதி, கனிமொழி, கமல்ஹாசன் உள்ளிட்டவர்கள் எல்லாருமே பங்கேற்றிருக்காங்க. ஆனால் இந்த ஒருவர் மட்டும்தான் மிஸ் ஆயிருக்காரு. அது யாருன்னா நம்ம விஜய் தான். அன்னைக்கு ஈவினிங் போன் வந்துச்சான். வசுதாவும் கான்பூர் அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு செல்றதா இருந்தாங்களாம். ஒரு கேப் எடுத்து விஜய் அவங்க மீட் செஞ்சாங்களாம். ஆனாலும் நான் இம்ப்ரெஸ் ஆனேன், நான் பத்திரிகையாளர்களை சந்திக்கல, அவர்களின் கேள்விகளுக்கு நான் பதில் அளிக்கல, நான் போதுமான அளவு பேசல அப்படின்னு சிலர் நினைக்கலாம். ஆனால் நான் என் உரைகளின் மூலம் பேசிட்டு தான் இருக்கிறேன். நான் எப்போதுமே பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். சரியான நேரத்துல தான் ஊடகங்களிடம் பேசுவேன் அப்படின்னு சொல்லி விஜய் கூறியிருக்காரு. இந்த கரூர் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சுல, இந்த சம்பவம் விஜய்க்கு ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அது இன்னும் பல வழிகள்லையும் தொந்தரவு செய்யுது. ஏன்னா அப்படி நடக்கும் அப்படின்னு ஒருபோதுமே விஜய் நினைக்கவே இல்லையா. அரசியல் தான் தனது எதிர்காலம் அப்படின்றத விஜய் முடிவு செஞ்சிருக்காரு. ஜனநாயகன் திரைப்படம் வெளியீட்டுக்கும் அனுமதி கிடைக்காததால அவங்க தயாரிப்பாளர் கஷ்டப்படுறத நினைத்து ரொம்பவே வருத்தம் அடைந்திருக்கதா கூறியிருக்காராம். நடிகரா இருந்து அரசியலுக்கு வந்தால் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு அவரு எதிர்பார்த்து தயாராக தான் இருந்ததா கூறியிருக்காராம். இதெல்லாம் இந்த பேட்டியின் போது விஜய் கூறியிருக்காரு. ஆனா விஜய் உறுதியா ரொம்பவே அமைதியா தோன்றினாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. விஜயை குறைத்து மதிப்பீடு செய்யறாங்க எல்லாரும். அவரு ஒரு வரியில பதில் தருவதாக மக்கள்லாம் நினைக்கிறாங்க. ஆனா அவரு நியாயமா அதே வேளையில ஒரு நீண்ட பதில்களை தான் எங்களுக்கு தந்தாரு. தான் ஒரு ஷாருக் கான் ரசிகர் அப்படின்னு கூறியிருக்காரு. அவருடைய ரோல் மாடல்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா இப்படின்னு அவர் சொல்லியிருக்காராம். நான் கிங் மேக்கர் அப்படின்னு நான் கூற விரும்பல, கடின உழைப்புல நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு நம்பிக்கை தெரிவித்திருக்காரு. எனக்கு வரும் கூட்டங்களை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காராம். இதன் மூலம் விஜய் தனது ரசிகர்களை கட்சி தொண்டர்களாக விரும்புவது தெரியுது. விஜய் இந்த தேர்தல்ல வெற்றி பெறதுக்காக போராடுறாரு. திரைத்துறையிலையும் அவர் ஒரு நீண்ட காலமாகவே ஒரு முன்னணி நடிகரா இருந்துட்டு தான் இருக்கிறாரு. அரசியல்ல அப்படி பயணப்பட விரும்புறாரு. தனது முழு மனதையுமே அரசியல்ல வச்சிருக்காரு. ஆனால் இந்த மாற்றம்
பாடம் வந்து எளிதானது அல்ல அப்படின்னு விஜய் வந்து இந்த மாதிரி சொன்னதாக என்டிடிவியோடைய தலைமை ஆசிரியர் ராகுல் கான்வாலும் அரசியல் பிரிவுடைய அந்த விமர்சகர் வசுதா அவங்களும் வந்து இவங்கெல்லாம் இப்படிலாம் வந்து பேட்டி கொடுத்தாங்க அப்படின்றத வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்ப நெட்டிசன் வந்து என்ன ட்ரோல் பண்ணிருக்காங்கன்ட்டு பார்க்கலாம். அவங்க 2 பேரும் வந்து விஜயின் கருத்துக்களை வந்து கூறின இந்த வீடியோ வந்து வெளியா இருக்கிற நிலைமையில விஜய் வந்து நெட்டிசன்கள் எல்லாருமே ட்ரோல் செஞ்சுட்டு வர்றாங்க. விஜய் ஏற்கனவே பனையூரை விட்டு வெளியே வந்து அரசியல் செய்யாம இருக்கிறதா ஒரு பேச்சு இருக்கு. பனையூர் பண்ணையார் அப்படின்னும் திமுக அதிமுக உள்பட பல கட்சிகள் விமர்சனம் செஞ்சுட்டு தான் வர்றாங்க. கரூர் கூட்ட நெரிசல்ல 41 பலியான நிலையிலையும் அவர்களை வந்து நேர்ல வந்து விஜய் சந்திக்காமல் பனையூருக்கு அவங்கள அழைச்சிட்டு வந்து சந்திச்சிருக்காரு. அதே மாதிரி சென்னையில தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்த போது கூட அவர்களை வந்து பனையூர் அழைத்து ஆதரவு வழங்கினாரு. இப்படி கள அரசியலில் இருந்து விலகியே இருக்கும் விஜய் வந்து தொலைக்காட்சி பேட்டியையும் கூட வீடியோ பதிவு செய்ய அனுமதிக்காமல் தான் இருக்கும் இடத்திற்கு வந்து பேட்டி எடுக்க கூறியுள்ளதை வந்து சுட்டிக்காட்டி இணையவாசிகள் எல்லாருமே ரொம்பவே கேலி கிண்டலும் செஞ்சுட்டு வர்றாங்க. பொதுவாக தொலைக்காட்சியில பேட்டி அளிக்கும் போது அந்த தலைவருடைய முக பாவனைகள் அனைத்து மக்களுமே வந்து நேரடியா தெரியும். இது வந்து ஒவ்வொரு விஷயங்களிலுமே வந்து வெளிப்படும். அதாவது ஒவ்வொரு விஷயங்களுமே அவங்களுடைய கருத்தை நேரடியா மக்களிடம் கொண்டு செல்லும். அதாவது அறிக்கை விடுறது, எக்ஸ் வலைத்தளத்துல ஒரு விஷயத்தை பற்றி பேசுவது, இதெல்லாம் விட தொலைக்காட்சியில வந்து முகத்தை காண்பிச்சு தனது கருத்தை எடுத்து வைப்பது மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல வரவேற்பை வந்து பெறும். ஆனால் விஜய் வந்து தனக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாருமே வந்து வீணடிக்கிறாரு. இந்த வாய்ப்புகள் எல்லாமே வீணடிச்சு வருவதாகவும் பண்ணையார் மாதிரி அவர் செயல்பாடுகள் இருப்பதாகவுமே வந்து இணையதள வாசிகள் வந்து ட்ரோல் செஞ்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம விஜய் வந்து அந்த லாஸ்டா மீட்டிங்ல பேசியிருக்கிறப்ப விஜய் வந்து வெள்ளவான்னு தானே கூப்பிடுறீங்க, எலெக்ஷன் அப்ப வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஜயும் வருவாங்க வித் ஓட்டர் ஐடியோட அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப கூட நான் வர்றேன்னு சொல்லல, ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற ஒவ்வொரு விஜய் தான் வர்றேன்னு சொல்லியிருக்காரு. கடைசி வரைக்கும் வருவாரா என்னன்னு தெரியல. நாம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.